யார் என்ன சொன்னாலும் அத காதுல போட்டுக்க வேண்டாம். உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். என் மகன் அருண் புத்தி கெட்டு போய் செஞ்ச வெக்கங்கெட்ட காரியத்துக்கு இது நான் செய்யற பரிகாரம். இதனால உன் கண்ல நான் நிம்மதிய பார்க்கணும். அதே நேரத்துல போன இந்த குடும்பத்து மானம் மரியாதை திரும்ப வரணும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதுமா? இப்பவே என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு அவ மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு நிம்மதியா இருக்குமா? உங்க தயவால, உங்க கருணையால, உங்க ஆசீர்வாதத்தால என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதை விட வேற என்னமா எனக்கு வேணும்? அம்மா, நானும் என் பொண்ணும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்மா. அம்மா, நம்ம பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இமிடியேட்டா மெயில் பண்ணிடுறேன். ஓகே ஆதி. கல்யாணமா எப்படி நடத்துறீங்கன்னு பாத்து முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். அம்மா, காஃபி. பார்வதி, அம்மா, நான் உனக்கு கொடுத்த கெடு 7 நாள்ல 3 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாளுக்குள்ள நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தினாதான் உன் மேல இருக்கிற களங்கம் போகும், உன் கழுத்துல தாலி ஏறும். கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுனால நீ அதை நினைச்சு கனவு கண்டுகிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். உன்னை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். உன் கல்யாணத்தை நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் சிறப்பா நடத்தி காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் பையன் அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அத நீ நடத்தி காட்டணும். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு நிச்சயமா காப்பாத்துவம்மா. உன் அப்பா கண்ல சந்தோஷத்தை பார்த்தல்ல, அந்த சந்தோஷம் காலத்துக்கும் அவர் கண்ல நிலைச்சு இருக்கணும்னா நீ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். Just 4 days. பெரியய்யா, காஃபி. ஏய், ஏன் இப்போ ஸ்கூல் பொண்ணு மாதிரி கை கட்டிட்டு இருக்க? கையெடு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கூட இப்படிதான் பெரியய்யா. யாராவது கேள்வி கேட்டா என்ன அறியாமலேயே இப்படி கை கட்டி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அம்மா, நீ என்ன படிச்சிருக்க? ஐயோ, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? 10வது பெரியய்யா. ஆனா பாஸ் ஆகல. பரீட்சை எழுதினா தானே பாஸ் ஆவறதுக்கு. நான் தான் பரீட்சையே எழுதலையே. ஏன் பரீட்சை எழுதல? பரீட்சைக்கு 6 நாள் இருக்கும்போது என் பாட்டி செத்து போயிட்டாங்க பெரியய்யா. அப்புறம் எங்க பரீட்சை எழுதுறது? என் கையெழுத்து நல்லா அழகா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காதாமே. அது ஏன் விஷயத்துல சரியா போச்சு. கவலைப்படாத பார்வதி, நீ மறுபடியும் 10வது பரீட்சை எழுதுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா பெரியய்யா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிட்டாலே அது முடிஞ்ச மாதிரி தான் பெரியய்யா. ஓகே. உன் ஹைட் எவ்வளோன்னு கேட்டேன். அதுக்கு 5 அடின்னு சொன்னேன். 5.5 இன்ச்சஸ் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இன்ச்சு கிஞ்செல்லாம் எதுவும் தெரியாது பெரியய்யா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜான் முழம் மட்டும்தான். சரி, ஓகே. உன் வெயிட் என்ன? அது ஊர்ல இருந்ததை விட இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். எத்தனை கிலோன்னு சொல்லு. அது தெரியலையே.
சரி, இதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்திருக்கியா? ஆ பாத்திருக்கேன் பெரியயா. போன வருஷம் எங்க ஊர் திருவிழால 2 ரூபா கொடுத்து அந்த மிஷின்ல ஏறி நின்னு பார்த்தேன். அப்போ என் வெயிட் 44 கிலோ தான் இருந்தேன். குட். சரி, நான் இப்ப எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியலையே, எதுக்கு கேக்குறீங்க? அம்மா உனக்கு சம்பந்தம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதான் உன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி, நீ வெக்கப்படுறத பார்க்கும்போது இந்த பூ சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்வதி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? அம்மா என்ன அவங்க எதிரிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு சம்பந்தம் பார்க்க சொல்லிருக்காங்க. பார்வதி காணுமே, எங்க போயிருப்பா? அத கூட நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் பெரியயா? நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். ஆமா, யூ ஆர் a lucky girl. பெரியயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? பார்வதி, பார்வதி, சொல்லு பார்வதி. கடவுள் அருளால எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா சின்னையா ஐஸ்வர்யாமாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏன் கல்யாணம்? நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரணும் பார்வதி. இப்ப என் கல்யாணத்தை பத்திலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஹலோ சார். ஹலோ பிரீத்தி. சொல்லுங்க சார். பார்வதியோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிருக்கேன். வந்துருச்சா? இன்னும் வரல சார். வரலையா? ஆமா சார், இன்னும் வரல சார். ஓ, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ். நான் திருப்பி சென்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே. பார்வதி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சின்னையா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அம்மா உனக்கு சம்பந்தம் பார்க்கணும்னு சொன்னப்ப எதுக்கு நீ அப்படி சொன்ன? சொல்ல வேண்டியதானே எனக்கு சம்பந்தம் பார்க்காதீங்க அப்படின்னு. பார்வதி, நான் தான் சொன்னேன்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா பார்த்தாங்கன்னா கொன்னுடுவாங்க. போங்க நீங்க இங்க இருந்து முதல்ல. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. பார்வதி, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சின்னையா, என்னை ஏன் இப்படி அழ வைக்கிறீங்க? நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. தயவு செஞ்சு வழிய விடுங்க. பார்வதி, உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். பார்வதி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால உன் வாழ்க்கையில அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் தான் நியாயம் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிரும். பார்வதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டே அருண், பார்வதி நீ போ. பார்வதி, ஏய், என்ன நியாயமா நடந்துக்கணும்னு துடிக்கிறியா? நியாயம் அநியாயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அத்தனை பேர் முன்னாடி நான் பார்வதியை லவ் பண்றேன்னு பொய் சொன்னது அநியாயமா தெரியலையா ப்ரோ? டேய், நீ சொன்னது பொய்ன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் ஏன்டா பார்வதி எப்படி தொந்தரவு பண்ற? வெளியில எல்லாரும் பார்வதி பத்தி தப்பா பேசுறாங்க ப்ரோ. இனி அவளை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? இங்க பார், நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பார்வதியோட டீடைல்ஸை மெயில் பண்ணிருக்கேன். பார்வதியை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவங்க நம்ம கைக்குள்ள இருக்காங்க. நம்மள நம்பி வந்தவங்க மனசுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுக்கணுமே தவிர நியாயம் செய்யறோம்னு சொல்லி காயப்படுத்த கூடாது. ப்ரோ, டேய் போடா உள்ள. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.